கும்பம் ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த காலங்களில் மன கஷ்டத்திலும் அல்லது கவலையிலும் தான் இருந்திருப்பீங்க. குடும்பத்தில் வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போயிருந்திருக்கும். கும்ப ராசி என்பது இயற்கையிலேயே புதுமையான புரட்சிகரமான சிந்தனைகளை கொண்ட ஒரு தத்துவ ராசியாகும். உங்கள் ராசி நாதனான சனி பகவான் சாதாரணமான விதிகளுக்கு அதிபதி என்றாலும் கும்பத்தில் அவர் குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டிற்கு குரு அல்லது சூரியனின் எதிர்மறை அந்தரங்கள் வரும்போது நீங்கள் குடும்ப நன்மைகளுக்காக சொல்லும் மாற்று சிந்தனைகளும் நவீன கருத்துக்களும் வீட்டிலுள்ள முதியவர்களால் வழக்கத்திற்கு மாறானது என்று மறக்கப்படும். உங்களின் தொலைநோக்கு பார்வை அவர்களுக்கு புரியாமல் போவதற்கு காரணம் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டின் மீது விழும் மர்ந்த கிரகங்களின் பார்வைகளோ அல்லது ஆகும். இந்த காலகட்டத்தில் உங்கள் தனித்துவமான ஐடியாக்கள் நிராகரிக்கப்பட்டாலும் பொறுமைகளோடு இருப்பது மட்டுமே கிரகங்களின் அழுத்தத்தையே குறைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ரொம்பவும் எதிர்மறை எண்ணங்களே இருந்திருக்கும். நீங்கள் குடும்ப நலனுக்காக சொல்லும் மாற்று சிந்தனைகள்லாம் நவீன கருத்துக்கள் எல்லாமே முதியவர்களோட வழக்கத்திற்கு மாறானதுன்னு சொல்லி மறுக்கப்பட்டிருந்திருக்கும். தனிப்பட்ட முடிவுகள் குடும்பத்தினராலே விமர்சிக்கப்பட்டிருக்கும். ஒரு நபர் தன் வாழ்க்கை பாதை, வேலை செல்வது, தொழில் குறித்து சுயமாக எடுக்கும் முடிவுகள் லக்ன அல்லது ராசிக்கு 3ஆம் மற்றும் 10ஆம் அதிபதிகளின் பலவீனமான அந்தரங்க காலங்களில் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாயிருந்திருக்கும். கும்ப ராசிக்குரிய சுயசார்பு குணத்தினால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களை சார்ந்தவர்களுக்கு பயத்தையோ அல்லது பாதுகாப்பற்ற உணர்வையோ தரலாம். செவ்வாய் மற்றும் சூரியனின் அந்தரங்கள் சாதகமற்று இருக்கும்போது நீங்கள் ஏன் இப்படி செய்கிறாய் என்ற கேள்விக்கணைகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்திருக்கும். உங்கள் தார்மீக கடமைகளை நீங்கள் சரியாக செய்தாலும் உங்கள் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான தேடலை குடும்பத்தினர் தவறாக புரிந்து கொண்டு விமர்சிக்கும் சூழலை இந்த கிரக நிலைகள் உருவாக்குகின்றன. ஆகவே உங்களுடைய உங்கள் ராசிக்குன்னு சுயசார்பு குணத்தினால நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் உங்களை சார்ந்தவர்களுக்கு பயத்தையோ அல்லது பாதுகாப்பற்ற உணர்வையோ தந்திருக்கலாம். நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேள்வி கணைகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்திருக்கும். நண்பர்களுக்கு தெரிந்த விஷயம் குடும்பத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்திருக்கும். கும்ப ராசிக்கு 11ஆம் வீடு என்பது நண்பர்கள் மற்றும் சமூக வட்டாரத்தை குறிக்கும். இந்த 11ஆம் அதிபதியின் தசையிலோ அல்லது லக்னத்திற்கோ 11 ராகு போன்ற கிரகங்களின் அந்தர நடமாட்டத்தின் போதோ வெளிவட்டார பழக்கங்கள் மிக அதிகமாகவே இருந்திருக்கும். நீங்கள் நண்பர்களுடன் இயல்பாக பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம் அல்லது உங்கள் நட்பு வட்டாரத்தில் உள்ள ஒரு நிகழ்வு எதிர்பாராத விதமாக 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்திற்கு தெரிய வரும்போது அது பெரிய சர்ச்சையாகவே வெடிச்சிருந்திருக்கும். வெளியில் இருப்பவர்களுக்கு தெரிந்த விஷயம் ஏன் எங்களிடம் கூறப்படவில்லை என்ற கோபம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வரலாம். புதன் மற்றும் ராகுவின் சேர்க்கை அந்தரங்களில் இத்தகைய தகவல் தொடர்பு தடங்களும் சர்ச்சைகளும் அதிகமே நிகழ்ந்திருக்கும். நீங்கள் உங்கள் நடமாட்டத்தின் போதோ வெளிவட்டார பழக்கங்கள் மிக அதிகமாகவே இருந்திருக்கும். உங்களோட இது நீங்கள் நண்பர்களோட இயல்பாக பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம் அல்லது நட்போராட்டத்தில் உள்ள ஒரு நிகழ்வு எதிர்ப்புறமாக 2ஆவது இடத்துல தெரிய வரும்போது அது பெரிய சர்ச்சையாகவே வெடிச்சிருந்திருக்கும் உங்கள் குடும்பத்தில். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு நன்மைகளை தான் அமையப் போகிறது. குடும்பத்தில் புதுமையான மாற்றங்கள் ஏற்படும். கும்ப ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் ஏற்படும் கிரகங்களின் சூழ்ச்சி மற்றும் குருவின் பார்வை பலன்கள் குடும்ப அமைப்பில் இதுவரை இருந்த பழமைவாத சிந்தனைகள் மறைந்து ஒரு நவீன மற்றும் ஆரோக்கியமான சூழல் உருவாயிருந்திருக்கும். நீண்ட நாட்களாக வீட்டின் நிகழ்வுகள் திடீரென வேகம் எடுக்கும். சுப நிகழ்வுகள் தேங்கி கிடந்த மங்கள காரியங்களும் வேகமாக நடைபெறும். வீட்டை புதுப்பித்தல், நவீன உபகரணங்கள் வாங்குதல் அல்லது வாழ்விடத்தை மாற்றுவது
போன்ற பெரிய முடிவுகளை எடுப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களே இருந்த தலைமுறை இடைவெளி குறைந்து ஒருவரை பகிர்ந்து கொள்ளும் விசித்திரமான நேர்மையான மாற்றங்கள் நிகழும் உங்களுடைய குடும்பத்திற்குள். அதாவது உங்களுடைய வீட்டிற்குள்ள இருக்கிற ஒரு நவீன மற்றும் ஆரோக்கியமான சூழல் உருவாகிடும். நீண்ட நாட்களாக வீட்டில் தேங்கியிருந்த மங்கள காரியங்களாகட்டும் அல்லது சுப நிகழ்ச்சிகள்ல எல்லாமே திடீரென வேகம் எடுத்திருக்கும். நீங்கள் வீட்டை புதுப்பிக்கிறது, இல்லை நவீன உபகரணம் வாங்குறது அல்லது வாழ்விடத்தை மாற்றுவது போன்ற பெரிய முடிவுகளை எடுப்பீங்க. மனதில் இருந்த பயங்கள் எல்லாமே நீங்கவும் உங்களுக்கு. நீங்கள் ராசிநாதனான உங்கள் ராசி சனி பகவானின் வீரியமும் 8ஆம் வீடான ஆயுள் மற்றும் மறைமுக ஸ்தானத்தில் இருக்கும் அசுப தாக்கங்கள் விலகுவதாகவும் இருந்தாலும் உங்கள் ஆழ் மனதில் இருந்த அமானுஷ்ய பயங்கள் மற்றும் எதிர்காலம் குறித்த கவலைகள் முற்றிலும் நீங்கும். நம்மால் முடியுமா என்ற சுய சந்தேகம் மறைந்து எதையும் எதிர்கொள்ளலாம் என்ற அசாத்திய துணிச்சல் பிறக்கும். ராகு கேதுக்களின் சாதகமான அமைப்பால் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட மறைமுக எதிர்ப்புகள் மற்றும் வீண் வதந்திகள் தானாகவே செயலற்று போகும். மன உறுதி கூடுவதால் தடையற்ற தூக்கமும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட நம்மால் முடியுமா எங்க சுய சந்தேகம்லாம் மறைந்து எதையும் எதிர்கொள்ளலாங்கிற அசாத்திய துணிச்சல் வந்து உங்களுக்கு இனிமேல் வரப்போ நாட்களில் பிறக்க போகிறது. அது மட்டும் அல்லாமல் வீண் வதந்திகள் தானாகவே செயலற்று போகும் உங்களுக்கு. மன உறுதி கூடுவதால் தடையற்ற தூக்கமும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் எல்லாம் திறக்கும். கும்ப ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானம் மற்றும் 11ஆம் இடமான லாபஸ்தானம் அவை புதிய கிரக சேர்க்கைகளால் பலம் பெறுகின்றது. இதன் காரகனான இதுவரை நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்காத புதிய தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வெளிநாட்டு பயணங்கள், புதிய ஒப்பந்தங்கள் அல்லது புதிய துறைகளில் கால் பதிக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். இந்த காலகட்டத்தில் வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இனி அடுத்த சில ஆண்டுகளுக்கான உங்களது பொருளாதார அடித்தளம் வலுவாவதை உங்களால் உணர முடியும். நீ வரப்போகின்ற நாட்களில் வந்து நீங்கள் கற்பனை கூட செஞ்சு பார்க்காத புதிய தொழிலாகட்டும் வேலை வாய்ப்புகளாகட்டும் உங்களை தேடி வரும். வெளிநாட்டு பயணங்கள், புதிய ஒப்பந்தங்கள் அல்லது புதிய துறைகளில் கால் பதிக்கும் வாய்ப்பெல்லாம் உங்களை கதவை தட்டும். அது அடுத்த சில ஆண்டுகளுக்கு உங்களோட பொருளாதார அடித்தளம் வந்து வலுவாவதை உங்களால் உணர முடியும். இவை அனைத்தும் இனி வரப்போகின்ற நாட்களில் நடந்தால் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நடமாற்றத்தின் போதோ வெளிவட்டார பழக்கங்கள் மிக அதிகமாகவே இருந்திருக்கும் உங்களோட இது. நீங்கள் நண்பர்களோட இயல்பாக பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம் அல்லது நட்போராட்டத்தில் உள்ள ஒரு நிகழ்வு எதிர்ப்புறமாக 2வது இடத்துல வந்து தெரிய வரும்போது அது பெரிய சர்ச்சையாகவே வெடிச்சிருந்திருக்கும் உங்கள் குடும்பத்தில். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு நன்மைகளை தான் அமைய போகிறது. குடும்பத்தில் புதுமையான மாற்றங்கள் ஏற்படும். கும்ப ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் ஏற்படும் கிரகங்களின் சூழ்ச்சி மற்றும் குருவின் பார்வை பலன்கள் குடும்ப அமைப்பில் இதுவரை இருந்த பழமைவாத சிந்தனைகள் மறைந்து ஒரு நவீன மற்றும் ஆரோக்கியமான சூழல் உருவாயிருந்திருக்கும். நீண்ட நாட்களாக வீட்டில் நிகழ்வுகள் திடீரென வேகம் எடுக்கும். சுப நிகழ்வுகள், தேங்கி கிடந்த மங்கள காரியங்களும் வேகமாக நடைபெறும். வீட்டை புதுப்பித்தல், நவீன உபகரணங்கள் வாங்குதல் அல்லது வாழ்விடத்தை மாற்றுவது போன்ற பெரிய முடிவுகளை எடுப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களே இருந்த தலைமுறை இடைவெளி குறைந்து ஒருவர் பகிர்ந்து கொள்ளும் விசித்திரமான நேர்மையான மாற்றங்கள் நிகழும் உங்களுடைய குடும்பத்திற்குள். அதாவது உங்களுடைய வீட்டிற்குள்ள இருக்கிற ஒரு நவீன மற்றும் ஆரோக்கியமான சூழல் உருவாகிடும். நீண்ட நாட்களாக வீட்டில் தேங்கியிருந்த மங்கள காரியங்களாகட்டும் அல்லது சுப நிகழ்ச்சிகள்ல எல்லாமே திடீரென வேகம் எடுத்திருக்கும். நீங்கள் வீட்டை புதுப்பிக்கிறது, இல்லை நவீன உபகரணம் வாங்குறது அல்லது வாழ்விடத்தை மாற்றுவது போன்ற பெரிய முடிவுகளை எடுப்பீங்க. மனதில் இருந்த பயங்கள் எல்லாமே நீங்கவும் உங்களுக்கு. நீங்கள் ராசிநாதனான உங்கள் ராசி சனி பகவானின் வீரியமும் 8ஆம் வீடான ஆயுள் மற்றும்
மறைமுக ஸ்தானத்தில் இருக்கும் அசுப தாக்கங்கள் விலகுவதாகவும் இருந்தாலும் உங்கள் ஆழ்மனதில் இருந்த அமானுஷ்ய பயங்கள் மற்றும் எதிர்காலம் குறித்த கவலைகள் முற்றிலும் நீங்கும். நம்மால் முடியுமா என்ற சுய சந்தேகம் மறைந்து எதையும் எதிர்கொள்ளலாம் என்ற அசாத்திய துணிச்சல் பிறக்கும். ராகு கேதுக்களின் சாதகமான அமைப்பால் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட மறைமுக எதிர்ப்புகள் மற்றும் வீண் வதந்திகள் தானாகவே செயலற்று போகும். மன உறுதி கூடுவதால் தடையற்ற தூக்கமும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட நம்மால் முடியுமா எங்க சுய சந்தேகம்லாம் மறைந்து எதையும் எதிர்கொள்ளலாங்கிற அசாத்திய துணிச்சல் உங்களுக்கு இனிமேல் வரப்போகிற நாட்களில் பிறக்க போகிறது. அது மட்டும் அல்லாமல் வீண் வதந்திகள் தானாகவே செயலற்று போகும். உங்களுக்கு மன உறுதி கூடுவதால் தடையற்ற தூக்கமும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் எல்லாம் திறக்கும். கும்ப ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானம் மற்றும் 11ஆம் இடமான லாபஸ்தானம் அவை புதிய கிரக சேர்க்கைகளால் பலம் பெறுகின்றது. இதன் காரகனான இதுவரை நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்காத புதிய தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வெளிநாட்டு பயணங்கள், புதிய ஒப்பந்தங்கள் அல்லது புதிய துறைகளில் கால் பதிக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். இந்த காலகட்டத்தில் வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அடுத்த சில ஆண்டுகளுக்கான உங்களது பொருளாதார அடித்தளம் வலுவாவதை உங்களால் உணர முடியும். நீ வரப்போகின்ற நாட்களில் நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்காத புதிய தொழிலாகட்டும், வேலை வாய்ப்புகளாகட்டும்